பெசையினும் போட்டிருக்காரு. வேற கடிக்கிறதுக்கே நிக்குது. இங்க பாரு இத பாரு காலத்துக்கிட்டு வருது. ஆத்தா பதிலுக்காக கூட்டு போடா கடிச்சு விட்டா பெரிய பிரச்சனை. கூட்டு போடா கடிக்கிறதுக்கே நிக்குது. இங்க பாரு இத பாரு காலத்துக்கிட்டு வருது. என்ன முறப்பு உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன். குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. படிக்க எடுக்கிற இத வேற நோண்டுது. உன்னோட பெசையனும் போல இருக்கா, பேசணும் போல இருக்கு. என்ன வச்சிருக்கான்டா நாய். ஓ சி இருக்கு. ஆனா உன்னட்ட என்ன இருக்கான்னு தெரியல. என்ன இருக்கான் இது என்ன எழுதிருக்கான்னு தெரியல. லாஸ்ட்ல இன்னொன்னு எழுதிருக்கான். இது நான் கத்து இருப்பேன். வெளியே பேசுறீங்க கத்திருப்பேன். நான் காத்திருப்பேன் அப்படி எழுதிருக்கான். அப்படியே படிச்சிடறேனே. நான் கத்து இருப்பேன் உன் ஆத்தா பதிலுக்காக. ஆத்தா பதில் கேட்கிறா, நீ காத்திருக்கா? சரிதான் கவிதை எழுதியிருக்கான். இந்த நாய் பேர் என்னப்பா? ரோசே. ரோசா துளிக்குது சாட்டடி. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? அது எப்போதுமே துடிக்குது. நிக்குது. எங்க போய் நிக்க மாட்டேதே. கட்டி போட்டியா? நோ 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 வெரி வெரி பேட். போட்டுருக்கேன், சும்மா சொன்னேன். போட்டிருக்கீங்களா? போட்டுருக்கேன். தூக்கியா காட்ட முடியும்? இது ஏன்டா உள்ளே வருது? அது ஒன்று பிடிச்சிட்டு போ ரோசி. அது ஒரு கண்ணு வேற தெரியாது, பிடிக்கி போடும். உனக்கு வேற மாதிரி ஒன்று பார்த்தா அதுக்கு முதுமலை யானை மாதிரியே தெரியுது. போடு. இது என்னடா அப்படி போறது? அது கூட ஒன்று பார்க்க அங்க பாரு. வண்டியில உட்கார்றா, கடிச்சு விட போகுது. தூக்கிட்டு வருதுடா. அடிக்கிறது அதுதான் பண்ணு. அதே அடிக்கிறேன். தீவங்கன்னு மாதிரி இருக்குல்ல. தீவன் தான். தீவன் வந்திருக்கானோ நம்மள கூடு கொஞ்சம் கூடு வாங்கி வந்திருக்கானோ. அவன் தம்பி அங்க நிக்கிறான். கிட்டே இருக்கு. ஜட்டிக்கிட்டு போடலையோ? போட்டுக்கண்டா. மனசு இல்லனாலும் அதான் நேசம். நீ போடல. நான் போட்டிருக்கேன். நீ போடல. நான் போட்டிருக்கேன். இல்ல இல்ல நான் போட்டிருக்கேன். அவன்கிட்ட போகுது. அவன் எடுத்துறாதீங்க. கவிதை எப்படி பக்காவா இருக்கா? இந்த கவிதை கொடுத்த பொண்ணு உசாராகுமா என்ன? சூப்பரா உசாராகும். எனக்கு என்னமோ வழக்கமா தலை அடிக்கணும். அதெல்லாம் இல்ல, தூக்கி தலைங்களும் விட்டு அவுத்து விட்டு விட்டுரும் எல்லாத்தையும். இத பாரு, தூக்கி தூக்கிட்டு வந்துடா. குத்துறதுக்கே வந்துடாது. டேய் என்ன இலவுடாது? என்னடா பண்றதுக்கு பாரு. போ இங்கிட்டு. புடுங்கி விட்டுற போது இப்ப மேலே வண்டியில எங்கிட்ட வருது. ரோசி போதுடா. கடிச்சு கூட போதுடா. இதுக்கு மேல எங்கடா ஏறுறது? போ போ. கடிச்சு கூட போறாட்டே. அது ஏன் மேல வெளியா இருக்கு. என்ன குத்திட்டு போகுது. நாங்க வேற லவ்ல இருக்காங்க. நாய் கடிச்சு வச்சு 16 ஊசி போட வைக்கிறேன். சரி ஓகே. இந்த தயவு செஞ்சு அந்த கவிதையை மட்டும் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கணும். அது வழக்கம் தெரியும். பஸ் ஸ்டாண்ட் பார்க்காது. பஸ் ஸ்டாண்ட் இல்ல, போடும். அது எடு செருப்பு அப்படின்னு வெயிட் பண்றாங்க. நான் நேர்ல வரேன்டா. அப்புறம் ஓட வேண்டியதுதான். ஆனா இன்னொரு அவர் நேம் மென்ஷன் பண்ண மாட்டேன். அது அவர் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வெறி கொண்டு வர போதுடா. இப்ப வரும் மாதிரி வரும் பாரு.
நீ ஜட்டி தான் போடாம வந்து டிவன் வந்துடல நாய்க்கு தெரியும் எவன் ஜட்டி போட்டு சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. நான் ஜட்டி போட்டிருக்கேன், நீ போட்டிருக்கியா? பேண்ட்னால எங்களுக்கு காட்ட முடியாதுன்னு நினச்சிட்டியா? அவுத்து விட்டுருவேன். ஏன் லேட் ஆயிட்டு? சார் அவருக்கு பையன் இது கொடுக்கும்போது ஜட்டி போட்டு போக சொல்லுங்க. என்னைக்கு முடிச்சு டீல் என்னைக்கு முடிச்சுக்கிறீங்க? சரி, இந்த இதை வந்து கொடுக்கும்போது ஜட்டி போட்டு போக சொல்லுங்க. அவுத்து விட்டாதான் அப்போ ஜட்டியோட ஓடலாம். இல்லைன்னா முண்டக்கட்டையாக வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடும். பாத்தியாடா குழுப்ப. ஓகே, ஒரு சேஃப்டி இல்ல அவரு சேஃப்டிக்கு சொல்லுது. ஜட்டி போட்டு பிளாஸ்டிக் கவர் எல்லாம் போட்டு மூடிட்டு தான் போறேன். இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி தான் அவர் கூட்டு வண்டி யாரும் வாங்க மாட்டாங்க. நான் அந்த வண்டியை வாங்காத வண்டியை கூட நான் வாங்க வைக்கணும். அதுதான் 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு செட் ஆகும் அந்த வண்டி. ஓகே. அதே ஜோடியா போனாங்கன்னா எங்க உருகிட்டாங்க. What nonsense you are talking about me? நொறுங்கிட்டு ரோட்லயே உட்காந்துரும். ஆமா, அப்புறம் மறுபடியும் அதை கோக்கணும். ஆமா. இத்தனை வண்டி வச்சிருக்காரு எப்படி? எனக்கு தெரிஞ்சு யாரும் ரோட்ல போட்டு அது கூட பரவாயில்ல. உன்னோட அது என்ன வரிகள்? நான் வீடியோ பண்ணிட்டு வந்துடுறேன். இனிமேதான் டார்கெட்டு, மெயின் டார்கெட்டு. இது வந்துட்டுறா, இது அடிச்சுட்டு போடா. நீங்க போட போறேன். தூக்கி இதில் வச்சுட்டு போடா. அது கூட்டு போடா. கடிச்சு விட்டா பெரிய பிரச்சனை. கூட்டு போடா கவியா. பேர் இருக்காதடா. அது ஏன் கட் பண்ணிக்கோ. சரி, மீட்டில் போட்டுக்கோ, மீட்டில் போட்டுக்கோ. அவங்க உள்ளே போகணும். இதுக்குள்ளையா? தாண்டியா? தண்ணி உள்ள போய் அங்கே தான் இருக்கு. நேராக இருக்கடா. இங்கே தான் இருப்பானா? அவன் எங்கனாலும் இருப்பான். காற்றுலேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். ஆட கொஞ்சம் வந்து எங்கே சொல்ல மாட்டல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஓ, ஓகே ஓகே. அதில் ஆயிட்டாலும் அந்த கவிதையில் பொண்ணு வந்து பார்க்க மாட்டேங்குது. இதில் இதில் இருக்கிற. ஆனால் அந்த வரிகள் கவிஞர் வைரமுத்தே விழுந்துருவாரு. அந்த வரிகள், அந்த வரியில அந்த கவிஞர் வைரமுத்தே கேட்டாலும் விழுந்துருவாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகும் பண்ணாம நான் மீன் துடிப்பதுன்னு போடாம மின் துடிப்பது தண்ணீருக்காக என் இதயம் துடிப்பது இதை பண்ணிட்டாட்டாம என்ன ப்ரோ, என்னாச்சு இப்படி பாக்குறீங்க? சரி ஓகே விடுங்க. சரி ஓகே, அதை விடுங்க. அதுவே நோண்டுங்க. இது பேப்பர் சூப்பரா இருந்தது கவிதை. இதை மட்டும் இதுக்கு என்ன இதுக்கே நாளைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்காரு அவரு. பார்ட் டூ 2 பேப்பர் வச்சிருக்காரு. அதை நாளைக்கு படிக்கிறோம். பார்ட் 2 அவர் வீட்டுல உட்காந்து படிக்கிறோம். ஓகே ஓகே. பார்ட் 2 2 நாய் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கும். எதை போடுங்கன்னு தெரியாது. அது கொஞ்சம் பார்த்து ஜட்டி போட்டு வந்துருங்க. ஜட்டி எல்லாம் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஒரு 2-3 ஜட்டி கூடயே போட்டுவாங்க. சரி ஓகே, அப்படி சொல்றீங்களா? சரி ஓகே, நம்ம போட்டுக்குவோம். ஒரு பட்ஜெட்ல வாங்கி தருவாரு. வருவீங்களா? அது கேமராமேன் வீட்டில் தான் இருப்பாரு. சரி சொல்லுங்க, கேளுங்க. அந்த உருப்படா கேமராமேன் அது எங்கேயும் போய் தொலை. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? அது இன்னொரு கவிதை எழுதிட்டு போயிட்டு இருக்கு. இன்னொரு கவிதை எடுத்து தான் போயிட்டு இருக்கு. அது எங்க பார்க்க போகுது? யூடியூப்ல என்ன போட்டு அது எங்க பார்க்க போகுது? அதுதான் என்ன, அது ஆல் போன் வாங்கி தான் பார்க்க வேண்டும். அதுவும் அது செட்டானதான். இல்லைன்னா போச்சு, செருப்படி வாங்கிட்டு நிற்க வேண்டியதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல. சரி ஓகே, வீடியோ முடிஞ்சு கைஸ். இதோட பார்ட் 2 ஒன்று வரும். அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மறந்துடாம புதுசாக யாராவது பார்க்க முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருக்குன்ட்டு வீடியோ. அடுத்த பாட்டு சீக்கிரமாக வந்துட்டு இருக்கு. அவனை வந்து அவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவரை பற்றி. அப்போதான் உங்களுக்கு ஃபுல்லாக 2 வரையும் பாருங்கள். சூப்பராக சிரிப்பாக இருக்கும். பைக் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஆமாம், KTM இருக்குது. இன்னொன்று, நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுற அந்த பைக் எடுத்து ஓட்டினீங்கன்னா தண்ணி கீழே வந்துட்டு இருக்கும். பம்பு மூலம் தண்ணி இறச்சிக்கலாம். ஆமாம், இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? மருந்து அடிக்கிறவங்க மருந்து அடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் பைக்கு சப்போர்ட்டாக பண்ணியிருக்காரு. அவரே பண்ணியிருக்காரு இந்த பைக்கு. சூப்பராக பண்ணியிருக்காப்புல அந்த மோட்டர்லாம். காமிச்சிட்டு இந்த பைக்கை காமிச்சிட்டேன். ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிடுங்க. நம்ம ஷேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ அதோட முடிஞ்சு பார்ட் 2 கண்டிப்பாக பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2 வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே பை. சொரியிற மாதிரி பைக் இருக்குது, அதையும் சொல்லிட்டு. அந்த சொரியிற பைக்கு என்ன போடுங்க? சொரியிற பைக் வந்து 50,000. 50,000. இவர் தான் ஒரு எக்ஸிக்யூட்டர் அந்த பைக்குக்கு. போயிட்டு இருக்கும்போது சொரிஞ்சிக்கலாம். இவர் சொரியதான் அடிப்பார். இவர் அவரும் பசைதான் அடிப்பார். 2 ஒன்று தான். நீங்கள் அடி படாமல் நினைப்பா. ஆனால் இதை கட் பண்ணினா கொண்டுடுவேன். நான் சொல்கிறத மட்டும் கட் பண்ணி விடுவேன். சரி ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுங்கள்.
மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். ஒரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆள் கூப்பிட்டா போராடிச்சோம்னா நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்து உள்ளார், மீண்டும் துறைச்சிங்கன்னா செருப்பால் அடிக்கவும்னு ஃபோனே திட்டுது. என்ன ஆஹா, நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். என்ன பண்ணுறது நாங்கள்? இன்னொருத்தர் கவிதை எழுதிட்டு இருக்காருன்னு வருது. எனக்கு ஒன்று பயமாக இருக்குது. என்னைக்கும் செருப்படி வாங்க போகிறாங்க வேதாரண்ய டவுனில். அது கன்ஃபார்ம். அன்றைக்கு எடுக்கிறோம் பாருங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் ஒரு நாளைக்கு எழுதிட்டு போகிறான் கேட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ தான் இங்கே யூடியூப்ல தரமான வீடியோவாக இருக்க போகுது. அதுலேயும் இப்போ சொன்ன ஆமாம், அது அந்த இதில் போட்டுரு வீடியோன்னு போட்டு போடுவீங்களா? ஓகே ஓகே, அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்க வீடியோ எண்டு வரையும் பாருங்க. அடுத்த பாட்டு இன்னும் காமெடியாக இருக்கும். அவரே வேணாலும் காட்டுறானாலும் காட்டுவோம். ஓகேயா? அது எப்படி அவருக்கு வந்து கேமரா முன்னாடியெல்லாம் வரது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அவர் கொஞ்சம் அவர் இப்போதான் கொஞ்சம் இப்போதான் பெரிய மனுஷன் ஆயிருக்காரு. அதனால வெக்கப்படுவார். வந்திருக்காரு பெரிய மனுஷன் ஆயிருக்காரு. அதனால வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிட்டாரு. அங்கே போனால் ஒரே சவுண்டு என்ன பண்ணிட்டாரு. சரி ஓகே, நீ ஜட்டிலன்னு இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வரவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3 கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 பார்ட் 3 கண்டிப்பாக வந்துகிட்டு இருக்கு. பார்ட் 4 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வீடியோ லென்த்தாக போனதுனால பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.